noodles சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகே, அம்மாக்கு எப்படி இருக்குன்னு. ஹலோ गाइस, இன்னைக்கு நான் வந்து குவிக் அண்ட் ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து செஞ்சு காட்ட போறேன். அதை எப்படி பண்ணுவதுன்றது காட்ட போறேன். பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கட்டாம வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அதாவது இப்போ என்னோட குட்டிக்கு நான் கொடுக்க போறேன். பின்னாடி சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ நான் கேரட்டை நீட்டாக வெட்டிட்டு இருக்கேன். மிளகாய் இப்படி குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன். கொஞ்சம் இப்போ கருவேப்பிலையும் வெட்ட போகிறேன். இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லீக்ஸ் வெட்ட போகிறேன். லீக்ஸும் ஒரு கைண்ட் ஆஃப் வெங்காயம் தானே, ஸோ அது போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ரவுண்டாக மெல்லிஸாக அப்படியே வெட்டினீங்கன்னா நான் அந்த உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு ரீசன்னு சொன்னேன், தண்ணி பட்டாயிரும் ரொம்ப. ஸோ இதை குட்டி குட்டியாக வெட்டுங்க. வெட்டிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். வேணுமெண்டா போடுங்க, இல்லைண்டா பரவாயில்ல. ஸோ இது குட்டீஸுக்கு கொடுக்குறதுனால இது கொஞ்சம் இன்னும் டேஸ்டியாக இருக்கும், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ணும்போது. ஸோ அதனால தான் நான் இது போடுறேன். அதோட ஏர்லி மார்னிங்கே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம், நாட் ஒன்லி குட்டீஸ். நான் வந்து இது நிறைய தடவை வேலை முடிச்சுட்டு வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி வெஜிடபிள்ஸை எடுத்துகிட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது ரொம்ப ஆயிடுச்சு. நான் வந்து 3 கியூப் பட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன விடலாம், எது வேண்டாலும் விடலாம். ஸோ நான் இப்போ பட்டரும் உடைச்சி போட்டுட்டு அதை வெட்டி வச்சுருக்கிற ஸ்டப்ஸை வந்து போட போகிறேன். சரியா செஞ்சு இன்ஸ்டன்ட்னா அவ்வளோ ஈஸி. லெஸ் தென் 5 minutes தான் இதை எடுக்கணும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. அதான் நான் சொல்லியிருந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாமே பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகிடுது. இந்த வெங்காயம் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், லீக்ஸ் அதை போட போகிறேன். இதை போட்டு லைட்டாக நான் உப்பு தூவி விட போகிறேன். தூவி விட்டால் அது அப்படியே கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். ஸ்டஃப்பை போட போகிறேன். சரியா, அதாவது கேரட் பீன்ஸ். இது வந்து ஒரு ஹார்டான வெஜிடபிள். ஸோ அதெல்லாம் ஒன்றா போட போகிறேன். இது வதங்கிட்டுது ஆல்ரெடி. லீக்ஸும் வெங்காயமும் வதங்கிட்டுது. இது நான் வந்து முட்டை போடுவேன். அதுக்கு பிறகு தான் தக்காளி போடுவேன். நான் இப்போ வந்து முட்டையும் போட்டுட்டேன். பாருங்க, தெரியுது முட்டை இதில் தெரியுதா? ஸோ அது குட்டி குட்டியாக வந்துடுச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. அதையும் நல்லா கலக்குங்க. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ முட்டை சாப்பிடாதவங்க முட்டை இல்லாமல் இந்த வெஜிடபிள்ஸை போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லை இந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே வேணான்னா கூட வெங்காயம், பச்சை மிளகா, ஈவன் பச்சை மிளகா வேணாங்க கூட பரவாயில்ல. வெங்காயத்தையும் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நூடுல்ஸை போட்டு அப்படியே அமுக்குறது தான். இப்போ தக்காளியை போட போகிறேன். ஓகே, இதில் வந்து நிறைய சத்து அடங்கி இருக்குது. சரியா, கேரட்ஸ் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, அதுக்கு கருவேப்பிலை போட்டேன். எல்லா சத்துமே இதில் இருக்குது. பேசிக்காக முட்டை இருக்குது. ஸோ ஆல் இன் ஒன்னாக வந்து அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே வந்து ஃபுல் ஹெல்த்தியான ஸ்டாஃப் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஈவன் ஃபார் அஸ். இப்போ நாங்கள் வந்து மெயின் பார்ட்டுக்கு வந்தாச்சு. அதாவது கொட்டுமி நூடுல்ஸ் நான் எடுத்துருக்கேன். இப்போ நூடுல்ஸை போட போகிறேன். இப்போ இதுக்குள்ளேயே நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். சரியா, ஸோ இதில் வந்து ஆல் இன் ஒன் ஆகிடும். இதை வந்து இதில் அவியாத வெஜிடபிள்ஸும் அவிஞ்சிடும். அதுக்கப்புறமா நூடுல்ஸும் அவிஞ்சிடும். சம்டைம்ஸ் வந்து சம் பீப்புள் தாஸ் எப்படின்னா முதல்ல நூடுல்ஸ் அவிய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது இன்னும் வந்து ரொம்ப குழஞ்சி வந்துடும், ரொம்ப அவிஞ்சு ஒரு மாதிரி குழஞ்சி. இப்போ நான் வந்து மேகி சாஸ் விட போகிறேன். கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஓகே, நல்ல ஒரு கலரும் வரும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் வரும், ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து லைட்டாக வரும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட். என்னோட குட்டிங்க ரொம்ப பிடிக்கலாம். இங்கே பாருங்கள், நூடுல்ஸை எவ்வளோ அழகாக வெந்துட்டு வந்துடுச்சு. பாருங்கள், அப்படியே தனித்தனியாக வந்திருக்குது நூடுல்ஸ். நான் அப்படியே இதுக்குள்ளேயே தண்ணியை ஊற்றி அவிச்சேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே வாயில் வச்சுட்டு அப்படியே இழுக்கும்போது அதுவே ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அந்த எவ்வளோ வாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க, ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இனி கூடுதலாக நீங்கள் இறக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸும் அவிஞ்சிட்டுது. நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இஸ் ரெடி. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் எல்லாமே சர்வ் பண்ண போகிறேன். ஓகே, guys, look at this beautiful instant noodles. Wow, so yummy. 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 Wow, so yummy.
வாவ் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து அவங்க என்ன அப்படின்ட்டு வந்து சாப்பிட வருவாங்க. அதான் அது ஹெல்த்தியாகவும் போயிடும். டேஸ்டியான நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன். ஓகே நைஸ். எப்படி இருக்கு? இதான் என்னோட குட்டி வாலு பேபி. இவருக்காக தான் இந்த நூடுல்ஸ் இவ்வளோ நேரம் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டு இவ்வளோ அழகா நான் பண்ணேன். அண்ட் விதவிதமான ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தா இசை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சமையல பார்க்கலாம்.